ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள். கோவையில் இயற்கை வேளாண் கூட்டமைப்பு நடத்தும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வருகிற 19ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி. பாரத பிரதமருடைய தமிழகம் வருகை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 19ஆம் தேதி தமிழ்நாடு வர இருக்கிறார். குறிப்பாக கோவையில் நடைபெறக்கூடிய அந்த இயற்கை வேளாண் கூட்டமைப்பு நடத்தும் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்ற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த இயற்கை வேளாண் விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் நேரில் சந்தித்து கோவையில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டிற்கு வந்து வருகை தர வேண்டும் என ஒரு அழைப்பு தானது விடப்பட்டிருந்தது. எனவே அந்த அழைப்பை ஏற்ற பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 19ஆம் தேதி கோவை வந்து அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய காலங்களில் பாஜகனுடைய தேசிய தலைவர்கள் தமிழகம் வர இருப்பதான தகவல் ஏற்கனவே வெளியாகிறது. என்றால் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏராளமான மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாஜகனுடைய தலைவர்கள் தமிழகம் வருவார்கள் என தெரிவித்த நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 19ஆம் தேதி கோவை வந்து இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்க இருக்கிறார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், அதுபோல விவசாய அமைப்புகள் என அனைவருக்குமே அழைப்பானது விடப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அனைத்து விவசாய கூட்டமைப்பு சங்கங்களும் பங்கேற்று இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழகம் பிரதமர் நரேந்திர மோடி வருகிறது ஒரு முக்கியமான ஒரு வருகையாக எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிகளுடைய தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாமரைக்கனி, உங்களுடைய தகவல்களுக்கு. ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்.